ஒருங்கிணைந்த ஆர்கே நகர் பகுதியினுடைய துணை அமைப்புகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எல்லா வகைகளிலும் துணை நிற்கக்கூடிய துணை அமைப்புகளுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நானும் நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அவர்களும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் அதேபோல நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகளும் மற்றும் பலரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் என்னை உங்களிடத்துல உரையாற்றுவதற்காக அடையாளம் காட்டி அழைத்த நேரத்தில் சொன்னார், ஆலோசனைகளை வழங்குவார் என்று. உள்ளபடியே நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறப்போ அதுவும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தை காணுகிற இடத்தில் உங்களுடைய எழுச்சியை உங்களுடைய உணர்ச்சியை உற்று நோக்குகிற நேரத்தில் நான் ஆலோசனை வழங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஆலோசனைகளை பற்றி எங்களுடைய பணியை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில நான் ஆக எது எப்படி இருந்தாலும் நடந்து முடிந்திருக்க வேண்டிய ஒரு இடைத்தேர்தல் ஆனால் இடையில நிறுத்தப்பட்டது. அந்த தேர்தல் எந்த சூழ்நிலையில் வந்ததும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த தேர்தல் எந்த சூழ்நிலையில நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் இங்க எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர்களும் நம்முடைய பேரனுடைய பொதுச் செயலாளர்களும் அதே உடனுடைய மாவட்ட செயலாளர்களும் ஏன் மற்றவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் நடந்து முடிந்திருந்தால் நம்முடைய மருது கணேஷ் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 89 இருக்கிறோம் என்று சொன்னால் 90 எங்களோடு இணைந்து சட்டமன்றத்தை பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக பெற்றிருக்க முடியும். ஆனால் திட்டமிட்டு அந்த தேர்தல் முறையாக நடந்து வந்தால் நிச்சயமாக உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறப் போகிறது என்பதை உளவுத்துறை மூலமாக மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் அறிந்த காரணத்தால், புரிந்த காரணத்தால், உணர்ந்த காரணத்தால், ஆகவே அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதற்காக ஒரு சில காரணங்களை எடுத்து சொல்லி அதில் முக்கியமாக அதிமுகவுடைய ஒரு அணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருந்த தினகரன், அந்த தினகரனுக்காக 89 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டு அது எந்தெந்த அமைச்சர்கள் மூலமாக எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது என்பதை முதலமைச்சரிலிருந்து ஏறக்குறைய ஒரு 7 அமைச்சர்கள் அதில் இடம்பெற்று முறையாக அது டைப் செய்யப்பட்டு அதனுடைய விவரங்கள் அனைத்தும் வருமான வரித்துறையிடம் சிக்கி, அப்படி சிக்கிய காரணத்தால் தேர்தலை நிறுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனை மிக தெளிவாக ஏறக்குறைய ஒரு 29 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை தேர்தல் கமிஷன் வெளியிட்டது என்று சொன்னால் அதில் 89 கோடி
விவகாரம் அதில் விளக்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில அதை ஒரு காரணமாக வைத்து என்னதான் 89 கோடி அல்ல, அது 800 கோடியாக இருந்தாலும் 8000 கோடியாக இருந்தாலும் அவர்கள் செலவு செய்து இந்த தேர்தலை சந்திக்க நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெறப் போகிறது என்ற நிலை இருந்த காரணமாக நாம் அதை பற்றி இன்றும் கவலைப்படாமல் இருந்த நேரத்தில் நம்முடைய பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் நடைபெறப் போகிறது என்ற அந்த நிலையில தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தால் எப்படியும் ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாக தேர்தலை நடத்திட வேண்டும் என்பது ஒரு மரபு உண்டு. அது நாடாளுமன்றத்துடைய உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் காலியாகிவிட்டால், இறந்து விட்டால், அந்த இடம் ராஜினாமா செய்துவிட்டு, ஒருவேளை அந்த இடம் ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடம் காலியாக இருந்தால், அது கவுன்சிலராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது மரபாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த தேர்தல் வருமா அல்லது இந்த தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, பொது தேர்தல் தான் வரப்போகிறது. அந்த தேர்தலில் நாம் எந்த நிலையில நம்முடைய பணியை அமைத்துக் கொள்ளவிருக்கிறோம் என்பதை முன்கூட்டியே ஒரு வியூகம் அமைத்துக் கொண்டு அதற்கு இந்த ஆலோசனை கூட்டம் நிச்சயமாக பயன்பட போவது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில எல்லோரும் இங்க குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் பணியாற்றிய நேரத்தில் நம்முடைய பேரவையுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, நம்முடைய அமைப்பு செயலாளராக இருந்தாலும் சரி, நமது மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அல்லது பல மாவட்டங்களிலிருந்து இந்த இடைத்தேர்தலுக்காக இந்த தொகுதிக்கு வருகை தந்து பொறுப்பேற்றுக் கொண்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக பொறுப்பேற்றுக் கொண்டு பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய கழக முன்னோடிகள், கழக நிர்வாகிகள் எல்லோரும் என்னிடத்தில் ஒட்டுமொத்தமாக எடுத்துச் சொன்னது என்னவென்று கேட்டால், இந்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையில ஏறக்குறைய 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம் கழகத்திற்கு உழைத்திருக்கக்கூடிய, பாடுபட்டு இருக்கக்கூடிய, பணியாற்றி இருக்கக்கூடிய, பல தியாகங்களை செய்திருக்கக்கூடிய எத்தனையோ கழக முன்னோடிகள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த தொகுதியை பொறுத்தவரையில் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளை இல்லை. ஆகவே அதை ஒருங்கிணைத்து அழைத்து சென்றால் நிச்சயமாக இந்த வடசென்னை தொகுதியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சென்னையிலேயே இந்த ஆர்கே நகர் தொகுதியை வெல்லக்கூடிய தொகுதி எதுவும் இருக்க முடியாது என்ற நிலையில் சரி. அதற்கு பிறகுதான் நாங்கள் கலந்து பேசினோம், யோசித்தோம். ஏதோ தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தால் மட்டுமல்ல, தேர்தல் நடக்கிற இடத்திலே இதை பற்றி நாங்கள் பல நேரங்களில் பேசியிருக்கிறோம், யோசித்திருக்கிறோம். என்னவென்று கேட்டால், இந்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையில முதலில் நமக்கென்று இருக்கக்கூடிய அமைப்புகள், மாவட்ட கழகம் இருக்கிறது, அதற்கடுத்து பகுதி கழகம் இருக்கிறது, அதை தொடர்ந்து வட்டக்கிளைகள் இருக்கிறது, வட்டக்கிளைகளை தொடர்ந்து சார்பு மன்றங்கள் இருக்கிறது, சார்பு மன்றங்கள் மட்டுமல்ல பல துணை அமைப்புகளும் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அடிப்படையிலிருந்து படிப்படியாக ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எதை கட்சியும். ஆக அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளை நாம் எப்படி முறைப்படுத்திக் கொள்வது? சில நேரங்களில் நம்முடைய நிர்வாகிகளாக சிலரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் மாவட்டமாக இருந்தாலும், பகுதியாக இருந்தாலும், வட்டக்கிளையாக இருந்தாலும், ஜனநாயக முறைப்படி கட்சியுடைய அமைப்பு ரீதியாக தேர்தலை நடத்தி உறுப்பினர்கள் வாக்களித்து
அதன் மூலமாக வட்டக்கிளையை தேர்ந்தெடுக்கிறோம், வட்டக்கிளை மூலமாக பகுதியை தேர்ந்தெடுக்கிறோம், பகுதியின் மூலமாக மாவட்ட கழகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். படிப்படியாக ஒரு அமைப்பை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே இப்படி ஒரு கட்சியினுடைய ஜனநாயக அடிப்படையில் தேர்தலை நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் நான் மிகுந்த பெருமையோடு சொல்லுவேன். பெருமையோடு என்பது மட்டுமல்ல, திமிரோடு கூட சொல்லுகிறேன். அது திமுக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை அமைப்புகள் தேவை என்று முடிவு செய்து பல அணிகளை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி, ஆதி திராவிட நலக்குழு அணி, இப்படி பல அணிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். 17 அமைப்புகள் இருக்கிறது, 17 அணிகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று வணிகர் நல அணி என்று இப்படி 17 அணிகள் இருக்கிறது. இந்த 17 அணிகளை பொறுத்தவரையில அவைகளெல்லாம் முறையாக செயல்படுகிறது. அந்த 17 அணிகளுக்கு ஒரு அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் என்று நாம் நிர்வாகிகளை நியமிக்கிறோம். வட்டக்கிளையினுடைய பரிந்துரையோடு, பகுதி கழகத்தினுடைய பரிந்துரையோடு, அதற்கு பிறகு மாவட்ட கழகத்தினுடைய பரிந்துரையோடு, அதற்கு பிறகு தலைமை கழகத்திற்கு அந்த பரிந்துரை அனுப்பப்படுவதற்கு பிறகு அதை முறையாக அறிவிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் பரிந்துரைகள் முறையாக பரிந்துரைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி குறிப்பிடுகிறது. நான் எல்லாவற்றையும் சொல்ல, ஒரு சில இடங்களில் சில தவறுகள் வந்து விடுகிறது. என்ன தவறுகள்? பணியாற்றாத சில தோழர்கள் அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்கள் இவர்கள் இருந்தால்தான் நம்மை மீறி இவர்கள் வரமாட்டார்கள், எனவே இவர்கள் இருந்தால்தான் நமக்கு சரியாக இருக்கிறோம் என்ற அந்த எதை யாரையோ குறிப்பிட்டு நான் சொல்லுகிறேன் கூட இங்கே கருதி விடக்கூடாது. பொதுவாக சொல்லுங்க, யதார்த்த நிலையை சொல்லுகிறேன். இது ஏதோ உங்கள் நிலைகளை மட்டும் இல்ல, பகுதி அளவில் இருக்கு, மாவட்ட அளவில் இருக்கு, என் தலைமை கழகத்தில் கூட எங்க இடத்துல கூட சில நிலைகள். அதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இது நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. வெற்றி கொண்டான் தான் அடிக்கடி சொல்லுவார். நம்முடைய சிறப்புக்குரிய பேச்சாளராக விளங்கிய வெற்றி கொண்டாடவர்கள் நாடுகளிலேயே பேச அவங்களுக்கு தெரியும், இறந்து விட்டார். அவர் அடிக்கடி என்ன சொல்லுவார் என்று கேட்டால், யாராவது வீட்டுல ஒரு கிளை செயலாளர் வீட்டு திணையில உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தா அவன் காலை ஆட்டிகிட்டே தான் தூங்குவான். ஏன்னா காலை ஆட்டாம தூங்கிட்டா முடிஞ்சு போச்சு, அடுத்து இன்னொருத்த வந்து அந்த பொறுப்பு பண்ணுவாங்க என்று வேடிக்கை. கிழக்கிழக செயலாளர் என்பது எம்எல்ஏ பதவி விட, எம்பி பதவி விட, ஒரு அமைச்சர் பதவி விட அருமையான பதவி. அந்த பதவி தான் நம்முடைய தோழர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. ஆனா அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளுக்கு வருவதற்கு நாம் போட்டி போடுகிறோம். அதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறோம். அப்படி முயற்சி எடுக்கிற போது, அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கிற போது சில தவறுகள் வந்து விடலாம். ஆனால் தவறுகள் வந்து விட்டால் அது தெரிகிற போது அதை களைவதற்கான முயற்சி இல்லை, அதை முறைப்படுத்திக் கொள்ளுகிற அந்த நிலையிலே தான் நாம் உடனடியாக ஈடுபட்டாக வேண்டும். ஆக அந்த நிலையிலே தான் இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற போதும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனா இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு உடனடியாக நானும் அமைப்பு செயலாளர், தோப்பு சாருடைய பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசி உடனடியாக அரசியல் தொகுதியை பொறுத்தவரையில் இது ஏதோ அரசியல் தொகுதிக்கு மட்டும் இல்லை, எல்லா தொகுதியும் இருக்கு, நான் மறுக்கல. ஆனா முதல் படியாக ஒரு முதல் டெஸ்டாக அரசியல் தொடங்குவோம் என்று முடிவு செஞ்சு அந்த பணியை இன்றைக்கு நான் இந்த தொகுதியில் ஆக ஏதோ பெயர்களை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அது அப்படியே தலைமை போட்டு விடுகிறது என்று ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த நிலையை மாற்றி நீங்கள் பரிந்துரைக்கப்படக்கூடிய அந்த நண்பர்களை நான் நேரடியாக பார்க்கணும். நாங்களே நேரடியாக பார்த்து அதெல்லாம் உண்மையா, அது முறையாக இருக்கிறதா என்று பார்க்கணும். நீங்க சொன்ன உதாரணத்தை கூட உங்களுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி கூட சொல்ல விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அணிக்கு அமைப்பாளர்கள் நியமிச்சாங்க. அப்படி நியமிச்ச போது தென்சென்னை பகுதியில ஒரு இலக்கிய அணிக்கு ஒரு செயலாளரை நியமிச்சாங்க, சைக்கா சண்முகம்.
பாரதிய ஜனதா இருக்கும். தியாகராஜர் பகுதியில் சேகா சண்முகம் என்பவரை தேர்ந்தெடுத்து அவரை நியமித்து மாவட்ட செயலாளர் கட்சிக்கு வந்து அண்ணா அறிவாலயத்தில் தலைவர்கள் கையில் சால்வையை கொடுத்து வாழ்த்து பெற வருகிறார். வாழ்த்து பெறுகிற போது பக்கத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் சொன்னார், இதுதான் இலக்கிய அணிக்கு செயலாளராக போட்டிருக்கோம். உடனே தலைவர் அப்படியா மகிழ்ச்சி, இலக்கியெல்லாம் தெரியுமா அப்படின்னு தலைவர் வார்த்தை கேட்டார். அப்படியே பிடிச்சார். உடனே அவருக்கு புத்திசாலித்தனமா ரொம்ப சிறப்பா தெரியும், இலக்கியத்தை கரைச்சு கொடுத்துருங்க. அப்படியா மகிழ்ச்சி. உடனே தலைவர் கேட்டார், கம்பராமாயணத்தை எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் விளையாடாதீங்க, நீங்க தான் எழுதுனீங்க. நல்லா பக்கத்துல இருந்து சிரிச்சோம். கம்பராமாயணத்தை எழுதியதுன்னு நானே கேட்கிறேன், கேட்டுலயே பதில் இருக்கு, இது கூட உனக்கு தெரியலையே, நீ இலக்கிய எழுதி செய்யறாங்களா அப்படின்னு தலைவர் கேட்டார். எதுக்காக சொல்றேன்னா, அப்படிப்பட்ட நிலையில சில பொறுப்புக்கு வந்துடுறாங்க. அது தவறு சொல்ல ஆர்வத்தில் வர்றாங்க. ஆனால் வரக்கூடியவர்களை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை முறையாக அவர்களை பயிற்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த குறிப்பாக இளைஞர் அணி, இந்த இளைஞர் அணி என்பது எத்தனையோ அணிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை அமைப்புகளாக இருக்கு. எத்தனையோ அணிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு அணி எந்த அணின்னு கேட்டீங்கன்னா, மற்ற அணிகள் சொன்னாலும் தயவுசெய்து கோச்சிக்க மாட்டீங்க, அது இளைஞர் அணிதான் போது உங்களுக்கு நன்றாக இருக்கு. நம்ம இளைஞர்கள் வயதில் இளைஞராக இருக்க காரணத்தால் பணியில் வேகமாக ஆற்றக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வந்து விடுகிறது. இளைஞர்கள் தான் வரக்கூடிய நாட்டிலே வரக்கூடிய எதிர்காலமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் மக்கள் இளைஞர்கள் தான் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அந்த இளைஞர்களுக்கு அந்த முக்கியத்துவம் தானாக வந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் தான் எத்தனை அணிகள் இருந்தாலும் இந்த இளைஞர் அணி கம்பீரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர் அணி முதல்ல 1980-81 தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. முதல்ல மதுரை காஞ்சிராணி பூங்காவிலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞர் அணியை தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்த போது மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள், இந்த அணி அணிகளாக இருந்து விடாமல் பணியாற்றுவதில் அணிகளாக இருந்து கடமையாற்ற வேண்டும் என்று அறிவுரையாக எடுத்து சொல்லி இந்த அணியை தொடங்கி வைத்தார்கள். ஆக இன்றைக்கு அந்த அணி இந்த அளவுக்கு கம்பீரமாக வளர்ந்து வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதை சொல்லுகிற போது என்னுடைய நினைவுக்கு வருவதெல்லாம் முதல்ல நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது 1965-66 ஆண்டில கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக என்ற பெயரில்தான் ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தினேன். ஒரு சாதாரண சார்பு மன்றமாக இருந்தது. அந்த சார்பு மன்றத்தை கூட எங்கே ஏற்படுத்தினேன் என்று சொன்னால், கோபாலபுரத்தில் அந்த தலைவருடைய இல்லம் இருக்கிறது அல்லவா, அந்த இல்லத்தினுடைய தெரு மூடை ஒரு பகுதியில பார்பர் ஷாப் முடித்திருக்கக்கூடிய நிலையம். அந்த முடித்திருக்கக்கூடிய நிலையத்தில் உட்கார்ந்துதான் ஒரு 10 பேர் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த பார்பர் ஷாப்பிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முடித்திருக்கக்கூடிய நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழரையும் அதில் உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு நாங்கள் ஒரு சார்பு மன்றத்தை ஏற்படுத்தினோம். இளைஞர் திமுக, கோபாலபுரம் இளைஞர் திமுக. அப்படி ஏற்படுத்திய அந்த இளைஞர் திமுக என்ற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த நாள் விழா, அதே போல அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா, தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் திருநாள், இந்த விழாக்களை நாங்கள் தொடர்ந்து நடத்துவது உண்டு. அது அப்படியே நடத்தி படிப்படியாக வளர்ந்து பல மாவட்டங்களில் அந்த இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பு உருவாகிற்று. அதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஒற்றை இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பு தேவை. ஆகவே இளைஞர் அணியாக இருந்து செயல்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவெடுத்து நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர்களை கலந்து பேசி அதற்கு பிறகு 80ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கப்பட்டது. 81ஆம் ஆண்டு திருச்சியில நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்ச்சியில இளைஞர் அணிக்கு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புக்கு ஒரு அமைப்பு குழு 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன்.
திருச்சி சிவா ஒரு உறுப்பினராக இருந்தார், பருதி இளவழுதி ஒரு உறுப்பினராக இருந்தார். இப்படி 7 பேர் அதில் உறுப்பினராக இருந்தோம். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணத்தை நடத்தி மாவட்ட அளவில, ஒன்றிய அளவில, நகர அளவில அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை நாங்கள் நியமித்தோம். அதற்கு பிறகு அந்த அமைப்பு குழு கலைக்கப்பட்டு அமைப்பாளராக நான் இளைஞர் அணிக்கு பொறுப்பேற்றேன். அதற்கு பிறகு தலைமை நிலைய அளவில அணிகளுக்கு செயலாளர் நியமிக்கப்படுகிற போது இளைஞர் அணிக்கு செயலாளராக நான் நியமிக்கப்பட்டேன். அதற்கு பின்னால் மாநில இளைஞர் அணி செயலாளராக, இந்த இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, அதைத் தொடர்ந்து கழகத்தின் பொருளாளராக, இன்றைக்கு கழகத்தினுடைய செயல் தலைவராக நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த வரலாற்றை தான் எண்ணி பார்க்கிறேன். என்னதான் இப்படிப்பட்ட பல பொறுப்புகளை ஏற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருந்தாலும் என்னால் மறக்க முடியாத ஒரு பொறுப்பு இருந்திருக்கிறது என்று சொன்னால் இளைஞரணியிலிருந்து ஆட்சியாளர் பணியிருக்கிறார். இன்னும் நான் மறக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக எதற்காக நான் சொல்றேன் என்று சொன்னால், இப்படி படிப்படியாக வளர்ந்து இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அதுபோல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிப்படியாக நீங்கள் வளர்ந்து பல பொறுப்புகளுக்கு வரப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கென்று இருக்கக்கூடிய இயக்கம் இன்றைக்கு நாமெல்லாம் தன்மானத்தோடு இந்த நாட்டிலே நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். அதை தொடர்ந்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா, இன்றைக்கு நம்ம வெளிநடக்கக்கூடிய அந்த நிலையிலே இன்றைக்கு இந்த கழகம் பீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி பீடுகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய வகையில, இன்னும் நிரூபிக்கக்கூடிய நிலையில இந்த அமைப்புகள் எல்லாம் பணியாற்ற வேண்டும், துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் இன்னும் உங்களிடத்துல ஒரு சாதாரணமான வகையில் ஒரு கணக்கை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் தொடக்கத்திலே சொன்னேன், மாவட்ட கழகம் இருக்கு, பகுதி கழகம் இருக்கு, கிளைக்கழகம் இருக்கு, சார்பு மன்றங்கள் இருக்கு, துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய பல அணிகளுடைய நிர்வாகம் இருக்கு. இப்போ உதாரணமா ஒரு அமைப்பு ஏற்படுத்துறோம், இளைஞர் அணி என்று வைத்துக் கொள்கிறேன், அல்லது மாணவர் அணி என்று வைத்துக் கொள்கிறேன், அல்லது மகளிர் அணி என்று வைத்துக் கொள்கிறேன். நான் ஒரு அமைப்பாளர். இந்த ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் அரசு ரீதியா, மாநகராட்சி ரீதியா 7 வார்டுகள் இருக்கு. கட்சி ரீதியா நாம் சுலபமாக பணியாற்ற, எளிய முறையில் பணியாற்ற அதை பிரித்து 14 கிளைக்கழகங்களை நியமிச்சிருக்கோம். 14 வார்டுகள் இருக்கு. 2 பகுதிகளாக வச்சிருக்கோம். ஒரு பகுதியில 2 பகுதி 7 2ஆ பிரிச்சு 14 வட்டங்களாக பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த 14 வட்டங்களுக்கு நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு வட்டத்துக்கும் 17 அமைப்பு. இளைஞரணி, மாணவரணி தான் 17 அமைப்பு இருக்கு. அந்த 17 அமைப்புல ஒவ்வொரு அமைப்புக்கு 5 நிர்வாகிகள் இருக்காங்க. ஒரு அமைப்பாளர், 5 துணை அமைப்பாளர், ஆக இப்படி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆக 17 into 5 கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 850 பேர் ஒரு வட்டத்திலேயே. 17 அமைப்புக்கு 850 பேர் வராங்க. ஒரு வட்டத்துக்கு 850 பேர் வந்துடுவாங்க. ஆக 850 பேர் 16 வட்டத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 990 பேர் வராங்க. ஆக 1000 பேர் வந்துடுறாங்க. 1000 பேர் இந்த 17 அணிக்கு நிர்வாகிகளாகவே இந்த 16 வட்டத்துக்கு வருகிறாங்க. 1000 பேர். 1000 பேர் மட்டும் இல்லை, மாவட்ட அளவில் கணக்கு போட்டீங்கன்னா அது ஒரு 10-12 பேர் வராங்க. பகுதி அளவில் கணக்கு போட்டீங்கன்னா அது ஒரு 170 பேர் வராங்க. வார்டு லெவலில், வட்ட அளவில் கணக்கு போட்டீங்கன்னா 140 பேர். அது எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் நிர்வாகிகளே பண்றாங்க. அந்த 2000 பேர் ஒவ்வொருத்தருக்கும் 50-50 பேரை நமக்கு ஆதரவா ஓட்டு போட வச்சீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு ஓட்டு போட வச்சு. இது ஒரு சாதாரண கணக்கு. 2000 பேர் நிர்வாகி வந்துடுறாங்க.
அந்த நிர்வாகிகளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 50 பேரை வாக்குச்சாவடி அழைச்சிட்டு வந்து நமக்கு ஓட்டு போட வச்சுட்டீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு தானே. எதற்காக நான் சொல்றேன்னா, இந்த பணிகளை ஆற்றுவதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் ஏதோ அது பொறுப்பு கிடைச்சிட்டு கூட பாரதியர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் இந்த பதவி வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல விரும்புவது, அதை நீங்க பதவியா நினைக்காதீங்க. அது பதவி அல்ல, பொறுப்பு. நான் பல நேரத்தில் சொல்லியிருக்கேன். இதை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் தான் எனக்கு பல வகைகளில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக 1996ஆம் ஆண்டு முதலில் பொறுப்பேற்றேன். 23 வருஷத்துக்கு பிறகு நடந்த மாநகராட்சி தேர்தல். 23 வருஷம் தான், 4 நூற்றாண்டு காலமா சென்னையில மாநகராட்சி தேர்தல் நடக்கல. நம்ம ஆட்சியில தான் 96ஆம் ஆண்டு நடந்துச்சு. அதுலதான் நம்முடைய மருது கணேஷுடைய அம்மா கூட எவ்வளவு உட்கார்ந்து அப்பதான் கவுன்சிலர் கூட மேயராக போனாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, அப்ப மேயரா வந்த உடனே நான் முதல்ல அந்த 100 பொருள் செயினை மாட்டிக்கிட்டு, அந்த அங்கியை மாட்டிக்கிட்டு, கையில செங்கோலை வச்சுக்கிட்டு, அந்த மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் போய் உட்கார்ந்து முதல்ல பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி பேசுகிற நேரத்துல என்ன பேசலான்னு நான் ஒரு குறிப்பு எடுத்தேன். அந்த குறிப்பு எடுத்துக்கிட்டு போய் தலைவரிடத்துல போய் காமிச்சேன், அனுமதி கேட்டேன், இப்படி பேசலாமா அப்படின்னு. தலைவர் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு என்று சொல்லிவிட்டு 2 இடத்துல திருத்தம் பண்ணார். என்ன திருத்தம் கேட்டீங்கன்னா, நான் 2 இடத்துல போட்டிருந்தேன், மேயர் பதவின்னு போட்டிருந்தேன். அந்த பதவி அடிச்சுட்டு பொறுப்புன்னு மாற்றினார். மாற்றிட்டு சொன்னார், மக்கள் உனக்கு தந்திருப்பது பதவி இல்லை, மக்கள் உனக்கு தந்திருப்பது அந்த மக்களுக்கு பணியாற்ற. அதே மாதிரிதான் கழகத்திற்கு பணியாற்ற உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பதவி இல்லை, பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா போதும். அந்த பொறுப்பாக இருந்து பணியாற்றக்கூடிய அந்த உறுதியை இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் தான் என்ன, எந்த நேரத்தில் என்ன நடக்கும். ஆக ஒரு ஓட்டை போட்டோம், 3 முதலமைச்சர் பார்த்துட்டோம். ஒரே ஓட்டு தான் போட்டோம் பொது தேர்தல் நேரத்தில். ஆனா 3 முதலமைச்சர் பார்த்துட்டோம். ஜெயலலிதா பார்த்துட்டோம், பார்த்தாச்சு, இப்போ எடப்பாடி. அடுத்தது யாரு தெரியல. அடுத்தது நிச்சயம் யாரும் இல்லை. அடுத்த ஓட்டை நம்ம போட்டுதான் ஆனா இன்னைக்கு நாட்டுல என்ன இருக்கக்கூடிய நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, எங்க போகும் ஏதோ நம்மளை பார்த்து நம்ம தான் குற்றம் செஞ்ச மாதிரி என்ன இப்படியே விட்டு வச்சிருக்கீங்க. எங்க போனாங்க? நேற்று அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம டிகேஎஸ் சிவம்பவன் இந்த தொகுதிகளுக்கு தான் நாடாளுமன்றம் அவரு கேட்கிறாரு, ஏன் இப்படியே விட்டு வச்சிருக்கீங்க. 24 கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. மாலை நேரத்தில் இப்போ கடற்கரையில் போயிட்டு உட்கார்ந்து நம்முடைய கழக முன்னோடிகளாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்து பேசுறதும் இல்லை, அங்க இருக்கிற மக்கள் பூரா வந்துடுவாங்க. ஆர்வத்தோடு வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அடுத்து இந்த கேள்வி தான், என்ன இப்படி எப்படி வச்சிருக்கீங்க, எங்க போனா ஏமா நாம என்ன விட்டு வச்சிருக்கிற மாதிரி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடனே இறங்கிட்டு நமக்கு உட்காரணும், நாம உட்காரதான் போறோம். மக்கள் ஓட்டு போட்டு நான் தெளிவாக சொன்னேன். தலைவர் கலைஞர் அவர்கள் கூட மருத்துவமனை, காவிரி மருத்துவமனையில் கொடுத்திருக்கிற நேரத்தில் அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற அந்த செய்தி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களெல்லாம் கூப்பிட்டு நான் துறைமுருகனேன் நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னார், எந்த காரணத்தை கொண்டோம் அவங்க தயவுல ஆட்சி அமைத்திடக்கூடாது. ஆக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது ஒரு நிலை வந்துவிட்டால் அதை பயன்படுத்தி கொண்டு நாம் ஆட்சி கொண்டு விடக்கூடாது. மக்களை சந்திச்சு மக்கள் மூலமாக அதுதான் நினைச்சு இருக்கும்.
ஆகவே அப்பதான் திட்டங்களை தீட்ட முடியும், அப்பதான் பணிகளை ஆற்ற முடியும், சாதனைகள் செய்திட முடியும். தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவருடைய அனுபவம் 60 ஆண்டு கூட்டு இருக்கு. 60 ஆண்டு விழாவை வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை ஒட்டி மிக சிறப்பாக கொண்டாட போகிறோம். ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கோம், மாவட்ட கழக கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். ஆக அந்த வைர விழா நிகழ்ச்சி சென்னையிலே வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதி மிக சிறப்பாக நடைபெற வருகிறது. ஆக அந்த நிகழ்ச்சிக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் வரவிருக்கிறார்கள். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த மாநாட்டிற்கு அந்த விழாவிற்கு வைர விழா நிகழ்ச்சி தொடர்கிறார்கள். பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வரப்போகிறார். இன்று காலையில என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இந்த காலையில அவரே பேசினார். நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் நேரடியாக சென்று நான் எழுதிய கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். கடிதத்தை படித்து பார்த்ததற்கு பிறகு என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 60 வருஷம் சர்வீஸ் பெற்றிருக்கக்கூடிய தலைவருடைய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து பாடுபட்ட தலைவராக அதே போல நேற்று மம்தா பானர்ஜி அவர்கள் தொலைபேசியில் பேசுகிற போது அவர் சொன்னது, வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் தேதி கொண்டிருக்கிறேன், அதை எப்படியாவது ரத்து செய்வதற்காக நான் முயற்சி செய்கிறேன். இல்லை என்று சொன்னால் எங்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநிலத்தின் சார்பில் யாரையாவது நிச்சயம் அனுப்பி வைப்பேன் என்று உறுதி தந்திருக்கிறார். அதே போல ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரப்போகிறார். இப்படி பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வர போறாங்கன்னா தலைவருடைய அந்த வரலாற்றுக்குரிய நிகழ்ச்சியை நாம் சிறப்போடு நடத்த கொடுக்கிறோம். எதற்காக நாம் சொல்ல என்று சொன்னால், இந்த வரலாறு இப்படிப்பட்ட ஒரு பின்னணி நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் இந்த உலகத்துல எந்த கட்சிக்காவது இருக்காங்க, எந்த தலைவருக்காவது இருக்காங்க? அப்படிப்பட்ட தலைவரை பெற்றிருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட இயக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம கூட ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஏதோ இன்றைக்கு பொறுப்பு கிடைத்திருக்கிறது, பதவி கிடைத்திருக்கிறது என்ற நிலைகளை மட்டும் உங்கள் கடமை முடித்துக் கொண்டாலும் எந்த நிலையிலே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு இந்த இடைத்தேர்தலில் நாம் என்ன பணியாற்றுகிறோம், எதை தவறு விட்டிருக்கிறோம், எதை பணியாற்றாமல் நாம் கொஞ்சம் காலம் எடுத்து இருக்கிறோம் என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லிதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. ஒருவேளை எங்களை போன்றவர்கள் கூட அந்த தவறுகள் செய்திருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய நிலையில வரக்கூடிய நேரத்தில் ஏதோ தேர்தலுக்காக மட்டும் இந்த இயக்கம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக, இந்த இனத்திற்காக இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி திட்டமிட்டு மதவாதத்தை நாட்டிலே புகுத்தி, அதிலும் குறிப்பாக நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழிக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில என்ன நோக்கத்தோடு இந்த திராவிட இயக்கம் தோன்றப்பட்டதோ, என்ன லட்சியத்தோடு இந்த திராவிட இயக்கம் இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறதோ, அதை சின்னாபின்னமாக்கக்கூடிய வகையில, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில இந்தியை திணிக்கிற முயற்சிகளை இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவர்களாக வர முடியாத நிலை நீட் தேர்வின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல நிலைகளில் சமஸ்கிருத மொழியை எந்தெந்த நிலைகளை புகுத்தலாம் என்ற நிலைகளை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் தடுத்தாக வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொண்டு அதன் ஏற்ற வகையில நாம் நம்முடைய கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாளையிலிருந்து தமிழகம் முழுவதும்
கருத்தரங்க நிகழ்ச்சிகளை நம்முடைய கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்திய திணிப்பு இருக்கக்கூடிய நிலையில நீட் தேர்தலை கண்டிக்கக்கூடிய வகையில அந்த கருத்தரங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு அரங்கத்திற்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்தில் நடைபெறவிருக்கிறது. நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் எல்லாம் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எல்லா மாநகராட்சிகளில், எல்லா நகராட்சிகளில், எல்லா ஒன்றியங்களில், எல்லா கிராமங்களில், எல்லா பட்டி தொட்டிகளோடும் நம்முடைய பிரச்சார கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரச்சாரத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கிறோம். ஆக அது ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு பல அணிகளுக்கு பொறுப்பேற்று பணியாற்றுவதற்காக முன்வந்திருக்கக்கூடிய அந்த நிலையில பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும், எல்லா பொறுப்பாளர்களையும், எல்லா அணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் துணை பேரையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புவது, நமக்குள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முதலில் இந்த நாட்டை காப்பாற்றுவோம். இந்த நாட்டை காப்பாற்றினால்தான் நாம் இந்த நாட்டிலே நலமோடு வாழ்த்துட முடியும் என்ற அந்த நிலையில நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறுதியை கழகத்திற்கு நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகள் மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, பொறுப்பேற்று பணியாற்ற வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி.